Okay, so thank you for reminding, Francis. Okay, today 5. List type. So I'll put everything here. Okay. So clear அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணுதுன்னா எல்லா வாட் எவர் ஐட்டம்ஸ் யூ ஹேவ் இன் த லிஸ்ட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும். அட் த எண்ட் யூ வில் ஹேவ் ஒன்லி எம்டி லிஸ்ட். ஸோ லெட் மீ ரன் திஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கிளியர் என்ன பண்ணிச்சு, எல்லாமே கிளியர் பண்ணிடுச்சு. when I try to print animals I have only empty list. Okay, similarly we have more methods. When I do copy, it will create a new list. When I create a new list, in the sense, when I do animals dot copy இப்போ வந்து இது என்ன பண்ணுன்னா வேற ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணும். மெமரியில் வந்து என்ன கிரியேட் பண்ணா நான் பார்த்தோம்ல, இப்போ லயன், டைகர், கேட் அண்ட் ஜீப்ரா இருக்குன்னா அனிமல்ஸ் டாட் காப்பின்னு கொடுத்தனா இதே எக்ஸாக்ட் காப்பி வந்து ஒன்று கிரியேட் ஆகும். லயன், டைகர், கேட் அண்ட் ஜீப்ரா அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்ட் காப்பி வந்து கிரியேட் ஆகும். ஓகே, அதை வந்து யூ கேன் அசைன் இட் டு சம்திங் எல்ஸ். ஓகே, அனிமல்ஸ் 1 ஆர் சம்திங் ஏதோ ஒன்று பண்ணலாம். ஓகே, அது வந்து காப்பி என்ன பண்ண எக்ஸாக்ட் காப்பி கிரியேட் பண்ணும். ஸோ இஃப் யூ லுக் அட் அதர் திங், எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணுன்னா ரெண்டு லிஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து கவுண்ட்டுங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் வந்து அலோவ் டூப்ளிகேட் வேல்யூஸ். What I mean by duplicate values, I can have any number of dogs, I can have any number of lion or tiger. ஓகேங்களா, டாகே பார்த்தீங்கன்னா 2 டைம் போட்டிருக்கேன், I can add one more lion. ஓகே, ஸோ கவுண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஐட்டம் ஆர் பர்டிகுலர் ஸ்ட்ரிங் ஐட்டம் ஆர் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எத்தனை டைம் வந்து வந்திருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வாண்ட் டு கவுண்ட் ஹவு மெனி டைம்ஸ் லைன் வந்து இருக்கு அப்படின்னா, வாட் ஐ டூ இஸ் animals dot count of lion அப்படின்னு கொடுத்தோம்னா, அண்ட் இந்த லயன்கிற ஸ்ட்ரிங் வந்து இந்த ஐட்டம் வந்து எத்தனை டைம் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வாட் இஸ் த வாட் இஸ் த ரிட்டர்ன் டைப் ஆஃப் திஸ் கவுண்ட் ஃபங்க்ஷன்? வாட் இஸ் த ரிட்டர்ன் டைப் ஆஃப், நான் சொன்ன பார்த்தோம்ல, எவ்ரி ஃபங்க்ஷன் மே ஆர் மே நாட் ஹேவ் a ரிட்டர்ன் டைப். இன்டீஜர், யா எக்ஸாக்ட்லி, இன்டீஜர். ஸோ கவுண்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணுது, இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ லயன்கிற ஐட்டம் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இட் வில் ரிட்டர்ன், இட் வில் கிவ் யூ 2. ஸோ இஃப் ஐ ட்ரை டு பிரிண்ட் அனிமல்ஸ் டாட் கவுண்ட் ஆஃப் லயன், இட் வில் கிவ் 2. இஃப் ஐ கிவ் டைகர் ஹியர், தட் வில் கிவ் யூ ஒன்லி 1. டைகர் வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஓகே, so let me comment this out. Okay, next one, extend. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ லயன் டைகர் கொடுத்துருக்கேன், மேபி ஜீப்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படிங்கிற இன்னொரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டில் வந்து ஐ வாண்ட் டு ஆட் கேட் அண்ட் டாக். ஸோ அகைன் யூ கேன் யூஸ் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ், இட்ஸ் அப் டு யூ. ஓகே, சப்போஸ் இது வந்து நான் வந்து ஐ சேஞ்ச் இட் டு வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு வந்து மாற்றிக்கிறேன். இந்த வேரியபிள் நேம் வந்து என்ன பண்ணுறேன், வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, வைல்ட் அனிமல்ஸ்னு சொல்லி மாற்றிட்டேன். இது வந்து டொமஸ்டிக் வைல்ட் அனிமல்ஸ் என்னென்ன இருக்குது, லயன் இருக்குது, டைகர் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சீட்டா இருக்குது, அண்ட் ஐ அப்பண்டட் ஜீப்ரா. நான் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருக்குது. டொமஸ்டிக் அனிமல்ஸில் வந்து cat and dog வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஃப் ஐ ஹாவ் டு கம்பைன் தீஸ் டூ லிஸ்ட்? ஸோ இன் தட் கேஸ் திஸ் மெத்தட், திஸ் எக்ஸ்டெண்ட் மெத்தட், ரைட், தட் கம்ஸ் ஹேண்டி. என்ன பண்ணும், அந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் what do I do here is I create another list, simply animals. So what wild animals dot extend domestic animals. இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா, இந்த வைல்ட் அனிமல்ஸோட எண்டில் வந்து
நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ற லிஸ்ட். ஸோ வைல்ட் அனிமல்ஸ் என்னென்ன இருக்கு ஆல்ரெடி? லயன் இருக்கு, டைகர் இருக்கு, சீட்டா இருக்கு, ஜீப்ரா இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஆட் டூ ஒன் மோர் லிஸ்ட் டு திஸ் வைல்ட் அனிமல்ஸ். அந்த லிஸ்ட் என்னது? டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ அதுக்கு எப்படி கொடுப்பேன்னா வைல்ட் அனிமல்ஸ் டாட் எக்ஸ்டெண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் கொடுத்தோன்னா அட் த எண்ட் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் லிஸ்ட் இந்த ரெண்டும் போய் ஆட் ஆயிரும். ஸோ இஃப் ஐ ட்ரை டு பிரிண்ட் அனிமல்ஸ் நவ் இட் வில் ஹாவ் எல்லாமே இருக்குது இதில். இதில் வந்து வைல்ட் அனிமல் பிளஸ் டொமஸ்டிக் அனிமல் எல்லாமே இதில் வந்து இருக்கும். நன் வருதான் சார். ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே இது வந்து ரிட்டர்ன் டைப் வந்து நன்னு. let me try to print this. ஓகே நன் பிரிண்ட் ஆகுது. நான் பார்த்து சொல்கிறேன். பட் ஐடியலி இதோட எக்ஸ்டெண்டோட வேலை என்னன்னா ரெண்டு லிஸ்ட்டை வந்து கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு ஐட்டம்ல இருக்கிற ரெண்டு லிஸ்ட்டை வந்து பேசிக்காக கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்டெண்ட். ஓகே இதை நான் பார்த்து நான் சொல்கிறேன். ஓகே எக்ஸ்டெண்ட் வந்து நான் வந்து அதில் பார்த்து சொல்கிறேன். ஓகே ஓகே இண்டெக்ஸ் உங்களுக்கே தெரியும். இண்டெக்ஸ்ங்கிறது என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஐட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் வைல்ட் அனிமல்ஸில் வந்து எனக்கு வந்து டாட் இண்டெக்ஸ் ஆஃப் டைகர், எனக்கு இண்டெக்ஸ் ஆஃப் டைகர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்ன இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகும்? ஒன் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த இன்டீஜர் ரிட்டர்ன் ஆகுதா? ஸோ வந்து ஒன் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இண்டெக்ஸுங்கிற மெத்தட் வந்து உங்கள் ஐட்டம் வந்து எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இது பண்ணுறதுக்காக வந்து ஒர்க் ஆகும். ஐ மீன் அதுக்காக யூஸ் பண்ணுறது. இன்சர்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பிட்வீன் லயன் அண்ட் டைகர் ஐ வாண்ட் டு ஆட் ஒன் மோர் அனிமல். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஆட் எலஃபண்ட் பிட்வீன் லயன் அண்ட் டைகர். ஓகே வைல்ட் அனிமல்ஸ் டாட் இன்சர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா இண்டெக்ஸ் ஆப்ஜெக்ட். எத்தனாவது இண்டெக்ஸில் ஆட் பண்ண போகிறீங்க நீங்கள்? ஐ வாண்ட் டு ஆட் பிட்வீன் லயன் அண்ட் டைகர் அப்படின்னா எத்தனாவது இண்டெக்ஸாக இருக்கும்? ஒன்ல தான் இன்ஸ்டால் பண்ணும். ஒன்னில் தான் இன்ஸ்டால் கரெக்ட். ஏன்னா லைன்ங்கிறது 0, டைகருங்கிறது 1. நம்ம புது ஐட்டம் வந்து எங்கே போட போகிறோம்? ஒன்னில் போட போகிறோம். 1 இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட என்ன இன்சர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட், அந்த ஸ்ட்ரிங்கு இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்க. லயன், எலிமெண்ட், டைகர், சீட்டா, ஜீப்ரா. ஸோ வாட் என்னாச்சு? நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணோன்னே இந்த ரிமைனிங் ஐட்டம் வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அதோட இண்டெக்ஸ் வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஏர்லியர் வந்து டைகர் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருந்தது. ஆஃப்டர் வி இன்சர்ட் எலஃபண்ட் டு த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், டைகர் மூவ் டு செகண்ட் இண்டெக்ஸ் அண்ட் சீட்டா மூவ் டு தேர்ட் இண்டெக்ஸ், ஜீப்ரா மூவ் டு ஃபோர்த் இண்டெக்ஸ். இட் கீப்ஸ் கோயிங் ஆன். ஸோ ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து இன்பிட்வீன் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ யூஸ் திஸ் மெத்தட். இன்சர்ட் அண்ட் ஸ்பெசிஃபை த பொசிஷன் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கடைசி ஆட் பண்ணணும்னா சிம்பிளாக அப்பண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி ஆட் பண்ணுங்க. ஓகே ஓகே பாப்பு பார்த்தாச்சு. ரிமூவ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் த ஃபர்ஸ்ட் ஐட்டம் வித் த ஸ்பெசிஃபைடு வேல்யூ. ஸோ வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ ஹாவ் 2 cheetahs, for example, or I can have any number of cheetahs. So when I do remove wild animals dot remove, நான் வந்து சீட்டா கொடுத்தேன்னா எந்த சீட்டா ரிமூவ் ஆகும்? சரி ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் நான் சீட்டாவே கொடுக்குறேன். எந்த சீட்டா ரிமூவ் ஆகும்? எல்லா சீட்டாமே ரிமூவ் ஆகாது. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இருக்கோ அந்த சீட்டா மட்டும் ரிமூவ் ஆகும். ஓகே ஸோ இன் தட் கேஸ் எது வந்து பிரிண்ட் ஆகும்? ஓ சாரி சீட்டாங்கிற இது ஆமா சீட்டான்னு போட்டிருக்கேன். அதனால அதுவும் ரிமூவ் ஆகும். ஓகே சீட்டா.
ஏன்னா இந்த ஐட்டமே வந்து இல்லை, அதனால எரர் வந்தது. ஸோ இல்லாத ஐட்டத்துக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா எரர் வருது. ஸோ நான் இருக்கிற ஐட்டத்தை எக்ஸாக்டாக கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சீட்டால இருக்கு ஆல்ரெடி, அப்படியே இருக்கு. எது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் ரிமூவ் ஆகுது. அதான் வந்து ரிமூவ் மெத்தடோட யூஸ். ரிவர்ஸ் ஆப்வியஸாக வந்து என்ன பண்ணுன்னா, லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ டாட் ரிவர்ஸ் ரிவர்ஸ் கொடுத்தோன்னா என்ன ஆகுன்னா, என்ன என்ன ஐட்டமில் இருக்கோ அந்த ஐட்டம் அதை வந்து இன்டு வைல்ட் அனிமல்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வருது. இப்போ வந்து எப்படி இருந்தது, இப்போ வந்து சீட்டா, சீட்டா, டைகர், எலஃபண்ட். ஏன் எலஃபண்ட் வந்ததுன்னா, ஒன்றில் வந்து நான் வந்து இந்த வந்து எலஃபண்ட்டாக மாற்றிடுறேன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், ஐ மீன் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதையும் கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது, எலஃபண்ட், டைகர், சீட்டா, சீட்டா இருக்குது. சீட்டா வந்து மேபி நான் வந்து ஜீப்ரான்னு மாற்றுறேன் again. ஸோ இஃப் ஐ டூ ரிவர்ஸ் இட் வில் கெட் த லிஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிக்கும். ஜீப்ரா பாருங்க, சீட்டா, டைகர், எலஃபண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, நவ் இஃப் ஐ டூ வைல்ட் அனிமல்ஸ் டாட் wild animals of 2, what will get printed? So what 2 கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? இப்போ டைகர் பிரிண்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி 0 1 2. ஓகே ஓகே குட். ஸோ டைகர் இது பிரிண்ட் ஆகுது. ஓகே, நான் வந்து இது எக்ஸ்டெண்ட் சொல்லிட்டு இருந்தேன்ல, எக்ஸ்டெண்ட் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வைல்ட் அனிமல்ஸ் டாட் எக்ஸ்டெண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இப்படி கொடுத்தனா, ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருக்கிற எல்லாமே வைல்ட் அனிமல்ஸில் ஆட் ஆகிக்கும்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வைல்ட் அனிமல்ஸ் நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எக்ஸ்டெண்ட் பேசிக் என்ன பண்ணுது, ரெண்டாவது என்ன லிஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட், டைகரு, சீட்டா, ஜீப்ரா, கேட்டு, டாக் எல்லாமே இங்கே போயிடுச்சு, வைல்ட் அனிமல்ஸ்க்கே போயிடுச்சு. ஓகே, ஸோ எக்ஸ்டெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறா, ரெண்டு லிஸ்ட்டை கம்பைன் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு டாட் எக்ஸ்டெண்ட் செகண்ட் லிஸ்ட்டு அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, செகண்ட் லிஸ்ட் இருக்கிற எல்லா ஐட்டமுமே ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் ஆட் ஆகிக்கும். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனோட வேலை. ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? அதை கொஸ்டின்ஸ் இருக்கு அதில்? இப்போ இந்த எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன்ல இன்னொரு லிஸ்டையும் நம்ம ஆட் பண்ண முடியுங்களா? பண்ணலாம். இந்த நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உள்ள போய் பாத்தீங்கன்னா இப்படி கீ வேல்யூ ஆர்க்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா எத்தனை வேணா ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபீச்சரா வருவோம் நம்ம. ஸோ இன்னொரு லிஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க, இன்னொரு டொமஸ்டிக் அனிமல்ஸ் அதையே கொடுக்குறேன் திரும்ப, இல்லைன்னா வந்து சி அனிமல்ஸ் கொடுக்குறேன். ஷார்க்கு, டால்ஃபின் அப்படின்னு 2 அனிமல் கொடுக்குறேன். ஸோ வந்து நான் சி அனிமல்ஸ் இங்கே ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த 2 லிஸ்ட்டும் சேர்ந்து இந்த வைல்ட் அனிமல்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கும், டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருக்கும், சி அனிமல்ஸ் இருக்கும், எல்லாமே வைல்ட் அனிமல்ஸ். நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோம்னா வைல்ட் அனிமல்ஸ் தான் பிரிண்ட் பண்ணுறோம். பட் சின்ஸ் வி யூஸ் எக்ஸ்டெண்ட், ஸோ என்ன ஆகுது, நம்ம என்னென்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், டொமஸ்டிக் அனிமல்ஸையுமே சி அனிமல்ஸையுமே இந்த வைல்ட் அனிமல்ஸில் ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் ஐ பிரிண்ட் வைல்ட் அனிமல்ஸ், எக்ஸ்டெண்ட் டேக்ஸ் exactly one argument. So அப்படின்னா நீங்க வந்து you have to do it one more time. That means wild animals dot extend c animals. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்ட் வந்து ஒன் ஆர்குமெண்ட் எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கு. பட் இப்போ நம்ம அந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ் அந்த பிராக்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்கெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளேயே டாட் மறுபடியும் ஒரு எக்ஸ்டெண்ட் கொடுக்க முடியாதா? டொமஸ்டிக் அனிமல்ஸ் டாட் எக்ஸ்டெண்ட் சி அனிமல்ஸ் கொடுத்துடலாம் இல்லைங்களா? இங்கே கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு லிஸ்ட்டு கூட இன்னொரு லிஸ்ட்டு கம்பைன் பண்ணி இங்கே கொடுக்கலாம். சி அனிமல்ஸ் இங்கே கொடுக்கலாம், ஆனால் ஸ்கோப் வந்து இங்கே இதுக்கு இருக்காது. பிகாஸ் ஐ ஹேவ் டு மூவ் திஸ் அப். இங்கே மூவ் பண்ணணும்னா
ஓகே. இப்படியே கொடுக்கலாம். ஸோ பேசிக்காக தானே இது ஒரு லிஸ்ட் தானே இது. ஸோ அப்படின்னு என்ன ஆகுது அப்படின்னா இந்த டொமஸ்டிக் அனிமல்ஸில் போய் சி அனிமல்ஸ் டொமஸ்டிக் அனிமல்ஸில் ஆல்ரெடி என்ன இருக்குது, கேட் அண்ட் டாக் இருக்குது. யூ எக்ஸ்டெண்ட் வித் சி அனிமல்ஸ், தட் மீன்ஸ் டொமஸ்டிக் அனிமல்ஸில் என்ன ஆகும், சி அனிமல் போய் ஆட் ஆகிக்கும். ஸோ டொமஸ்டிக் அனிமல் இப்போ வந்து ஷார்க்கு, கேட்டு, டாகு, ஷார்க்கு, டால்ஃபின் 4 இருக்கும். சரியா? ஏன்னா கேட்டு, டாக் வந்து டொமஸ்டிக் அனிமல் பை டிஃபால்ட்டாக இருக்குது. யூ ஆர் எக்ஸ்டெண்டிங் தட் வித் ஒன் மோர் லிஸ்ட். ஓகே, இஃப் I'll try to print domestic animals and see what happens. ஜவஹர் அங்க ஆட் பண்றதுக்கு பொதுவா 22nd லைன்லயே ஆட் பண்ணி பாருங்க. அசைன்மென்ட் பண்ணக்கூடாது. ஓகே, சாரி. என்ன 22nd லைன்ல அந்த பிராக்கெட்ஸ்குள்ளேயே இல்ல பிராக்கெட்ஸ்குள்ள டொமஸ்டிக் அனிமல் டாட் எக்ஸ்டெண்ட் உள்ள கொடுத்து பாருங்க. இது வந்து எக்ஸ்டெண்ட்ங்கிறது வந்து என்ன ஆகுனா, அது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணணும். கரெக்ட்டா? ஓகே. ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணணும். அதுதான் அந்த ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ டொமஸ்டிக் அனிமல்ஸ் இந்த எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுக்கணும். அது வந்து ஒரு லிஸ்டா இருக்கணும். அதுதான் வந்து கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அங்க வெளியே கொடுக்க முடியாது. இங்க வந்து அப்படி அசைன்மெண்ட் பண்ண முடியாது. அசைன்மெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் வந்து இட் வில் நாட் ரிட்டர்ன் எனிதிங். ஸோ யூ சி எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் நன். ஸோ ரிட்டர்ன் நன் அப்படின்னா நான் போய் வந்து ஒரு லிஸ்ட்டுக்கு அசைன் பண்ண முடியாது அதையே. கரெக்டா? ஸோ இப்போ வந்து சிம்பிளி வந்து இதை வந்து டோன்ட் கன்ஃபியூஸ் டூ மச். டொமஸ்டிக் அனிமல்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ லிஸ்ட் வந்து தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ வென் யூ டூ டாட் எக்ஸ்டெண்ட் யூ கேனாட் அசைன். பட் ஆனால் கவுண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே வந்து கவுண்ட் கொடுத்தீங்கன்னா யூ கேன் அசைன் to an integer variable. ஏன்னா கவுண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் இன்டீஜர். பட் எக்ஸ்டெண்ட் வந்து did not return anything. கரெக்டாக it returns none. ஸோ அதனால நீங்கள் அசைன் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட் வந்து இது கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டே மாடிஃபை ஆகிக்கும். ஓகே, யூ டோன்ட் நீட் டு அ ஸ்பெசிஃபிக் அசைன்மெண்ட். லெட் மீ கம் பேக் ஹியர். ஸோ வைல்ட் அனிமல்ஸில் இதெல்லாம் போட்டிருக்கோம், சி அனிமல்ஸில் இதெல்லாம் போட்டிருக்கோம், டொமஸ்டிக் அனிமல்ஸில் இதெல்லாம் போட்டிருக்கோம். எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறதுனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் இன்னொரு லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா, செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கும். இன் திஸ் கேஸ் டொமஸ்டிக் அனிமல்ஸ்ல இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் வந்து வைல்ட் அனிமல்ஸ்ல ஆட் பண்ணிக்கும். இன் திஸ் கேஸ் சி அனிமல்ஸ்ல இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் வந்து வைல்ட் அனிமல்ஸ்ல ஆட் பண்ணிக்கும். ஸோ வைல்ட் அனிமல்ஸ் வில் நவ் ஹேவ் சி அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சிம்பிளாக அதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆர்குமெண்ட் தான் அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் இங்கே கொடுக்குறோம். ஓகே, சார்ட் பண்ணுறதுங்கிறது வந்து வெரி சிம்பிள். வைல்ட் அனிமல்ஸ் டாட் சார்ட் பண்ணுறது அது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து சார்ட் பண்ணும். ஸோ when I do wild animals dot sort, ஓகே, சார்ட் வந்து நன் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ யூ கேனாட் அசைன் டு எனி வேரியபிள். ஸோ வைல்ட் அனிமல்ஸ் டாட் சார்ட் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கிற லிஸ்ட்டையே இதே வந்து உள்ள இன்டர்னலாக ஷார்ட் பண்ணிக்கும். அப்படின்னு என்ன வரும், கேட்டு, அப்புறம் லயனு, அப்புறம் டைகர் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில், அப்புறம் ஜீப்ரா இன்டர்னலாக அதே ஷார்ட் பண்ணிக்கும். புது லிஸ்ட் கிரியேட் பண்ணாது. ஓகே, ஸோ when I do this, what is the output? இங்கே இப்போ வைல்ட் அனிமல்ஸ் என்னென்ன இருக்கு, எலிஃபென்ட், டைகர், சீட்டா, ஜீப்ரா இருக்கா. இப்போ வந்து கேட் ஓகே, சீல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் இருக்கு. ஸோ சி ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும், கேட்டு, சீட்டா வரும், அதுக்கப்புறம் வந்து டாக் வரும். ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். as expected கேட்டு, சீட்டா, ஏன்னா சிஏ கம்ஸ் பிஃபோர் சிஹெச். கரெக்டா? ஸோ கேட்டு, சீட்டா, டாக், டால்ஃபின், எலிஃபென்ட் இந்த மாதிரி அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து லிஸ்டோட ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனி கொஸ்டின்ஸ் ஆன் எனி மெத்தட்? லிஸ்ட்டில் வந்து கம்மியான மெத்தட் இருக்காட்டி எல்லா மெத்தடுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் வந்து ஹெவிலி யூஸ்டு டேட்டா டைப் இன் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் பைத்தான் போகும்போது லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறது பார்ப்பீங்க. ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? ஜவஹர் கேப்ஸ் கொடுக்கும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குதுங்க. ஆமா, கேப்ஸ் கொடுக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். ஏன்னா வந்து கேஸ் சென்சிட்டிவ் அது. கரெக்டா? இதே வந்து நான் இங்க ஒரு எலிஃபென்ட் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள். பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு பார்த்தோம். பிகாஸ் இந்த ஸ்மால் ஈமும் கேபிட்டல் ஈம் சேம் கிடையாது. இந்த எலிஃபென்ட் சேம் கிடையாது. ஸோ வாட் வில் ஹேப்பன் ஹியர்? இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லா கேபிட்டல் லெட்டரையும் வந்து அது வந்து சார்ட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் தான் லாஸ்டா தான் வந்து இந்த எலிஃபென்ட் எடுத்துக்குது. ஸோ பட் இஃப் யூ ஹேவ் ஒன் மோர் ஐட்டம் ஹியர், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஷார்க், நீங்க ஒரு ஷார்க் கொடுக்குறேன் அப்படின்னா, திஸ் எலிஃபென்ட் கம்ஸ் பிஃபோர் ஷார்க். முதல்ல என்ன பண்ணும், கேபிட்டல் லெட்டர் இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் இருக்கிற எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணும். when you have both of them in the same list, first வந்து இது வந்து கேபிட்டல் லெட்டர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணும். பாருங்க, கேட், சீட்டா, டாக், டால்ஃபின், எலிஃபென்ட், ஷார்க். ஷார்க்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஜீப்ரா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்மால் லோவர் கேஸ்ல வந்து எது ஃபர்ஸ்ட் இருக்கு, எலிஃபென்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு, இ ஃபர்ஸ்ட் இருக்கு, அதனால இ வருது, இங்க ஷார்க் வருது. ஸோ அதான் நம்ம பார்த்தோம்ல, அந்த கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, when you want to sort, when you have mix of upper case and lower case, always upper case வந்து first sort ஆகும். Yeah, remember that. Good question. Okay, any other question in list? எக்ஸ்டெண்ட் மெத்தட் பத்தி யாருக்கா குழப்பம் இருக்கா? அது கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். எக்ஸ்டெண்ட் மெத்தட் பத்தி யாருக்கா குழப்பம் இருக்கா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எக்ஸ்டெண்ட் மெத்தட் பேசிக்கா ஜஸ்ட் ரிமெம்பர் தட் யூ வாண்ட் டு ஆட், so you have two list 1 and list 2. list 2 இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் list 1ல ஆட் பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்கன்னா, list 1 டாட் எக்ஸ்டெண்ட் list 2 அப்படின்னு கொடுப்பீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இங்க வந்து வைல்ட் அனிமல்ஸ் இருக்கு, டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருக்கு. I want to add all the items from domestic animals to wild animals. அப்படின்னு என்ன ஆகும், ஆல்ரெடி வைல்ட் அனிமல்ஸ் இருக்கிற லிஸ்ட் ஐட்டம் கூட டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஐட்டம் வந்து ஆட் ஆகும். அவ்வளவுதான். வெரி 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 சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ எக்ஸ்டெண்ட்ங்கிறது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி, இன்ஹெரிட்டன்ஸ் தானே? அது வந்து எக்ஸ்டென்ஸ். ஓகே, இது வந்து பேசிக்கா இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி தான். பட் ஆனா வந்து இது வந்து அந்த மாதிரி இது கிடையாது. இன்ஹெரிட்டன்ஸ்ல என்ன வரும், சைல்டுக்கு வந்து பேரண்டோட குவாலிட்டி எல்லாம் வரும். கரெக்டா தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஆனா வந்து இங்க எது வந்து பேரண்ட், இங்க வைல்ட் அனிமல்ஸ் தான் பேரண்ட். ஸோ when you do dot extend, வைல்ட் அனிமல்ஸ் வந்து gets updated. ஸோ எக்ஸாக்டா அது இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது, பட் இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது ஆக்சுவலா, டு பி ஸ்ட்ரைட். ஓகே, சோ இது ஆப்போசிட். அங்க வந்துட்டு பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு போகுது, இங்க வந்துட்டு வைல்ட் அனிமல் தான் வந்து பேரண்ட் மாதிரி. ஆமா, வைல்ட் அனிமல் தான் பேரண்ட் மாதிரி. எக்ஸாக்ட்லி, அது வந்து சைல்டோட இத வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி, எஸ். ஸோ அந்த கீவேர்டு வந்து எக்ஸ்டென்ஸ், இது வந்து எக்ஸ்டெண்ட். ஓகே, ஸோ எனி கொஸ்டின்ஸ் இன் த லிஸ்ட்? Okay, if no questions, we are going to see an important concept, another important concept, module. Okay, module அப்படின்னு என்னன்னா, so in any python file with .py extension, so வந்து இது ஒரு மாடியூல். ஏன்னா any python file is a module. Okay, so நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ், அகைன் ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஆப்பிள், ஆரஞ்ச், அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்றேன். கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து கிரியேட் பண்றேன். அண்ட் ஒரு say for example year அப்படிங்கிற ஒரு integer variable create பண்றேன். So what if I want to use these variables in another python file? இப்போ வந்து so far என்ன பார்த்தோம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம்னா அந்த வேரியபிள் அதே பைத்தான் ஃபைல்ல யூஸ் பண்ணி பார்த்தோம். நம்ம வந்து அங்கேயே வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம், அங்கேயே வந்து மேனிபுலேஷன்ஸ் பண்ணி பார்த்தோம், கால்குலேஷன்ஸ் பண்ணி பார்த்தோம். What if I want to use these 3 variables in a different python file? Now இது வந்து எந்த பைத்தான் ஃபைல் இருக்கு, module underscore introduction.py அப்படிங்கிறதுல இந்த 3 வேரியபிள் இருக்கு. ஓகே, ஸோ இதை எப்படி வந்து இன்னொரு பைத்தான் ஃபைல யூஸ் பண்றது அப்படின்னா, I'll create another python file, module explanation அப்படிங்கிற ஒரு பைத்தான் ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ I want to use these variables fruits, country and year in module explanation. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, simply I use a statement called import. import what I want to import, அந்த ஃபைல் நேம் வந்து இம்போர்ட் பண்ணணும். மாடியூல் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற ஃபைலை வந்து இது பண்றேன். மாடியூல் இன்ட்ரடக்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், மாடியூல் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இஃப் ஐ சிம்பிளி வாண்ட் டு யூஸ் பிரிண்ட், ஸோ நான் ஒரு இதை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி யூஸ் பண்ணணும்
அப்படின்னா அப்படி வந்து கண்ட்ரின்னு டைப் பண்ணால் வராது. ஸோ வாட் டு ஐ டூ இஸ் அந்த மாடியூல் நேம் டாட் அதில் இருக்கிற வேரியபிள் சரிங்களா. வேரியபிள் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணாமல் அந்த 3மே நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஓகே ஸோ கண்ட்ரி சார் கண்ட்ரி வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறேன் அந்த மாடியூல் நேம் வாட் எவர் மாடியூல் ஐ ஹவ் கிரியேட்டட் module is again nothing but a Python file with .py. Okay, so if I want to use the variables, functions or whatever you have created in that file in another Python file, ஒரு ஃபைல் இருக்கிறத இன்னொரு ஃபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடியூலை இந்த பைத்தன் ஃபைலை உங்க இதில் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணியிருக்கேன் இம்போர்ட் மாடியூல் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற ஒன்று பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எனக்கு வந்து அது பண்ணதுக்கப்புறம் இஃப் ஐ வாண்ட் டு ஆக்சஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் வேரியபிள் டிஃபைன் இன் தட் ஒன் என்ன பண்ணுவேன் இந்த மாடியூல் நேம் டாட் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுமோ அந்த வேரியபிள். ஸோ இஃப் ஐ ரன் திஸ் யூ சி இந்தியா ஹியர். பட் இஃப் யூ லுக் அட் இட் நான் வந்து இந்தியாங்கிற வேரியபிள் ஐ மீன் கண்ட்ரிங்கிற வேரியபிள் இந்த ஃபைலை டிக்ளரே பண்ணல. ஸோ வேர் டஸ் இட் கம் ஃப்ரம்? இட் கம்ஸ் ஃப்ரம் அனதர் பைத்தான் ஃபைல். ஸோ இதுதான் வந்து மாடியூல். மாடியூல் இஸ் அகைன் நத்திங் பட் அ பைத்தான் ஃபைல். யூ கேன் யூஸ் வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், everything from one Python file to another Python file if you just import that module. Module means மாடியூல் வந்து ஒரே லொகேஷன்ல இல்லாம இருந்தா என்ன பண்ணணும்? இந்த இதுல இங்க இல்லைன்னா சொல்றீங்களா? கரெக்ட். இது ஒரே லொகேஷன்ல இருக்கனால அது இம்போர்ட் பண்ணிடுறோம். இந்த பைத்தான் ஃபைல் இன்னொரு ஒரே லொகேஷன் இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இப்போ பாத்தீங்கன்னா வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ ஒரே வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ள இப்போ வந்து நான் இங்கே மூவ் பண்ணா கூட வந்து என்னால் வந்து பண்ண முடியும். ஹோப்ஃபுல்லி if I move this to day 4 நான் day 4க்கு மூவ் பண்றேன். ஸோ இப்போ வந்து எங்க இருக்கு? இது day 4ல இருக்கு. இது வந்து day 5ல இருக்கு. கரெக்டா? மாடியூல் எக்ஸ்பிளனேஷன் day 5ல இருக்கு. இங்க பாருங்க என்ன வந்திருக்கு? from day 4 import module introduction. ஸோ இந்த ஃபோல்டர்ல இருந்து from day 4ல இருந்து day 4 எனக்கு நிறைய இருக்கு மாடியூல் இன்ட்ரடக்ஷன். அதுல வந்து நான் வந்து இம்போர்ட் பண்றேன். ஸோ டே 4ல எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? அட்வான்ஸ் டேட்டா டைப்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், இது மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்றோம். ஓகே, ஃப்ரம்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு ஃப்ரம் டே 4 என்ன ஃபோல்டர்ல என்ன டைரக்டரியில ஃப்ரம் டே 4ல இம்போர்ட் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே ஓகே, எங்க ஒரு கொஸ்டினுங்க. இப்ப வந்துட்டு இவங்களோட ஒர்க்கிங் டைரக்டரியில இருந்து மட்டும்தான் பண்ண முடியுமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு மாடியூல் நான் கோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தெரியும் லைக் லாகின் மாடியூல் வேற யாரோ எப்பவோ பண்ணது. அதை மட்டும் நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அதை நான் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னா அது இதே மெத்தட் தாங்களா? இல்ல ஒரே நீங்க அந்த லாகிங் மாடியூல் சொல்றீங்களா? அது வந்து எங்க லை ஆயிருக்கு? எங்க இருக்கு அது? அது வந்துட்டு இப்ப ஏதோ ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரியில இருக்கும். ஐ மீன் நீங்களும் அவங்களும் ஒரே கோட் பேஸ்ல ஒர்க் பண்றீங்க கரெக்டா? ஒரே கோட் பேஸ்ல ஒர்க் பண்ணும்போது நீங்க வந்து உங்களோட ஃபைல் சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட லாகிங் வந்து டே 3ன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஃபைல் வந்து டே 5 நீங்க பண்றீங்க அப்படின்னா இதே மெத்தட் தான். ஸோ இது வந்து அஸ்யூம் தட் இட்ஸ் லாகிங் டாட் பிஒய் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ் தட் லாகிங் டாட் பிஒய் இன் யுவர் மாடியூல் டாட் எக்ஸ்பிளனேஷன் வாட் யூ டூ ஃப்ரம் டே 3 import logging dot py அப்படின்னு கொடுப்பீங்க. வேற நீங்க எப்படி கொடுத்தோமோ அதே மெத்தட் தான். ஸோ வேற ஃபோல்டர்ல இருக்கு அப்படின்னா ஃப்ரம்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஃப்ரம் திஸ் ஃபோல்டர் import module, import whichever module you want to import, means whichever python file you want to use. ஓகே, சோ நோ மேட்டர் என்னோட கரண்ட் இதுவா இருந்தாலும் இல்ல வேறவங்களோடதுல இருந்து நான் இம்போர்ட் பண்றனாலும் சேம் கீவேர்ட் தான். சேம் கீவேர்ட் தான். எஸ், ஆஃப் கோர்ஸ் சேம் கீவேர்ட் தான். ஸோ அது உங்க ப்ராஜெக்ட்லயே அவைலபிளா இல்ல அப்படின்னா இட்ஸ் a different கேஸ். வேற ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேஸ். அது என்னன்னா நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும். பிப் இன்ஸ்டால்னு சொல்லுவாங்க. அது இன்ஸ்டால் பண்ணணும் அதையே. ஓகே, அதை வில் கம் டு தட் லேட்டர். உங்க ப்ராஜெக்ட்ல இருந்ததுன்னா சேம் சின்டாக்ஸ் எங்க இருக்கு? இப்போ ஒரே ஃபோல்டர்ல இருந்ததுன்னா யூ டோன்ட் நீட் டு மென்ஷன் இட். கரெக்டா? இஃப் ஐ மூவ் பேக் ஹியர், see if I move back here, இந்த ஃப்ரம் கீவேர்டு வந்து இருக்காது. பாத்தீங்கன்னா நான் வந்து டே 5க்கு மூவ் பண்றேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அகைன் ஐ வென்ட் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட். மாடியூல் இன்ட்ரடக்ஷன் வந்து டே 5 மூவ் பண்ணிட்டேன். நான் வந்து ஐ வாண்ட் டு யூஸ் த மாடியூல் இன்ட்ரடக்ஷன் த சேம் ஒன். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரம் டே 5 நீங்க போட்டிருக்காங்க, பட் இது இல்லாமையே ஒர்க் ஆகும்.
ஏன்னா ரெண்டுமே ஒரே ஒரே லொகேஷன்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ நான் மறுபடி வந்து இந்த மாடியூல் இன்ட்ரடக்ஷன் இங்கேயே மூவ் பண்றேன். ஓகே, பேசிக்கா இந்த கான்செப்ட் புரிஞ்சது உங்களுக்கு. மாடியூல் இஸ் நத்திங் பட் அ பைத்தான் ஃபைல். If you want to use variables that you have created in one program, one file to another file, அப்படின்னா வந்து நீங்க இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் தட். If you have it in a different directory, you use from keyword. அவ்வளவுதான். வெரி 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 ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். எனி கொஸ்டின்ஸ் இதுல? இது ஏடபிள்யூஎஸ் சர்வர்ல இருக்கு. இன்னொன்று அசூர்ல இருந்து கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னாக்கோ அப்போ அதுக்கு நம்ம பிப் இன்ஸ்டால் தான் போகணும், அப்படித்தானே? நோ, அதுக்கு வந்து இப்போ இந்த மாடியூல் வந்து நம்ம கிரியேட் பண்ணது கரெக்டா? இது வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனால நம்ம டேரக்டா இங்கே பண்ணிட்டோம். ஸோ ஏடபிள்யூஎஸ் அண்ட் அசூர் அப்படிங்கிற மாதிரி கிளவுட் இருக்கிற மாடியூலா இருந்ததுன்னா உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கோ உங்க பைத்தானுக்கோ இட் டசன்ட் ஈவன் நோ வேர் இட் கம்ஸ் ஃப்ரம், கரெக்டா? அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பிப் இன்ஸ்டால்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா பிப் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பேக்கேஜ் வந்து நீங்க என்ன பேக்கேஜ்ங்கிறது நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் மாடியூல்ஸ் அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிப் இன்ஸ்டால் ஏடபிள்யூஎஸ் டூல் கிட் ஆர் வாட் எவர். அதுக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட்? நோ, இந்த பிப் இன்ஸ்டால் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பைத்தானோட ரெபாசிட்டரியில இருந்து எடுத்துக்கும். அது வந்து நீங்க ஏடபிள்யூஎஸ் போய் கனெக்ட் ஆகாது. ஏடபிள்யூஎஸ் போய் கனெக்ட் ஆகி எடுத்துட்டு வராது. ஏன்னா ஏடபிள்யூஎஸ்ங்கிறது வந்து ஏடபிள்யூஎஸ் கனெக்ட் பண்றதுக்கான சில யூட்டிலிட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம், கரெக்டா? இப்போ ஏடபிள்யூஎஸ் கனெக்ட் பண்ண பைத்தான் வந்து ஏடபிள்யூஎஸ் கனெக்ட் பண்ணணும். ஒரு ஏடபிள்யூஎஸ் கிளவுடோ இல்ல அசூர் கிளவுடோ கனெக்ட் பண்ணோம்னா பைத்தானுக்கு வந்து பை டிஃபால்ட் டசன்ட் ஈவன் நோ வாட் இஸ் ஏடபிள்யூஎஸ், வாட் இஸ் அசூர், கரெக்டா? பைத்தானுக்கு தெரிய வைக்கிறதுக்காக என்ன பண்றோம், நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றோம் அந்த டூல் கிட்ட வந்து அந்த இதை வந்து இன்ஸ்டால் பண்றோம், அந்த மாடியூல் இன்ஸ்டால் பண்றோம். அப்போ வந்து பிப் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பண்ணுவோம். பட் we don't want to confuse people now. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க S3 கூட கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா போட்டோன்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டோ 3 கரெக்ட். இம்போர்ட் போட்டோ 3 கொடுத்தா வந்துடும். இம்போர்ட் போட்டோ 3 கொடுத்தா வந்துடும், கரெக்ட். ஆனால் இங்க கொடுத்தா வராது. காரணம் என்னன்னா எனக்கு வந்து இப்போ வந்து இது அவைலபிளா இல்லை. இம்போர்ட் போட்டோவா ஏன் தினேஷ்? போட்டோ 3 தான். போட்டோ 3. ஓகே, இந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வராது. சரி, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு காமிக்குது இன்ஸ்டால் பேக்கேஜ் போட்டோ 3ன்னு காமிக்குதா? ஏன்னா வந்து பைத்தானுக்கு வந்து டிஃபால்ட்டாக அது தெரியாது போட்டோன்னு என்னன்னு. ஸோ அது வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. when I do install போட்டோ 3 வந்து இன்ஸ்டால் ஆகிக்கும். பேக்எண்ட்ல வந்து இதுதான் ரன் ஆகும். பிப் இன்ஸ்டால் போட்டோ 3 அப்படின்னு கொடுத்தனா அது வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஐ மீன் அதை பத்தி இப்போதைக்கு நம்ம பேசணும் ரொம்ப. ஸோ நான் வேணா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். இன்ஸ்டால் பேக்கேஜ்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கீழே தெரியுதா இன்ஸ்டால் ஆகுது பார்த்தீங்களா? ஃபெயில் ஆயிடுச்சு. லெட்ஸ் நாட் கெட் இன்டு டீடைல் தேர். அதர்வைஸ் நம்ம கண்டிப்பா அது ஒரு செஷன் நம்ம பார்க்கலாம் எப்படி ஏடபிள்யூஎஸ் கூட கனெக்ட் பண்றது. இன்ஸ்டால் இங்க போட்டோ 3 னு கொடுக்கறாங்க. இங்க வந்து AWS CLI னு கொடுப்போம்னு நினைக்கிறேன். இம்போர்ட் பண்ணும்போது நம்ம போட்டோ 3 னு யூஸ் பண்ணுவோம் AWS க்கு. அதான் இங்க பண்ணோம்னா ஓகே, லெட்ஸ் நாட். நான் அதை பார்த்து சொல்றேன், பட் எனக்கு தெரியல. நான் பார்த்து சொல்றேன் என்ன எரர் வருதுன்னு சொல்லி தெரியல எனக்கு. ஓகே, ஸோ அதர்வைஸ் இந்த பேசிக்கான இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ நோ கொஸ்டின்ஸ். ஓகே, குட். ஓகே, ஸோ நான் வந்து அடுத்ததான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது என்னன்னா ரேண்டம் அப்படிங்கிற ஒரு மாடியூல். ஸோ ரேண்டம் மாடியூல் வந்து பைத்தானோடைய பை டிஃபால்ட்டாக வந்திருக்கு. ரேண்டம்ங்கிறது இஸ் நத்திங் பட் நம்ம மாடியூல் என்ன பார்த்தோம், இட்ஸ் நத்திங் பட் பைத்தான் ஃபைல் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரேண்டம் அப்படிங்கிறது எங்கேயுமே நான் வந்து கொடுக்கல. பட் இப்படி ரேண்டம் கொடுத்தோன்னா எனக்கு வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ காரணம் என்னன்னா இந்த ரேண்டம் அப்படிங்கிறது பைத்தானோட நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதே சில பைத்தான் கிளாஸ் சில பேக்கேஜஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே வரும். ஸோ இந்த மாடியூல் வந்து பை டிஃபால்ட்டாகவே நமக்கு அவைலபிளாக இருக்கு. நம்ம வந்து இங்கே வேற நம்ம எங்கேயும் கிரியேட் பண்ணல. ஓகேவா? ஸோ நம்ம ரேண்டம் மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரேண்டம் மாடியூல்? ஓகே, ஸோ ரேண்டம் மாடியூல் வந்து 2 இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் இருக்கு. என்னன்னா வாட் இஃப் யூ வாண்ட் டு ஜென்ரேட் அ ரேண்டம் இன்டீஜர், ரேண்டம் ஃப்ளோட். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 0 to 10 வந்து ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி யூஸ் கேஸ்லாம் நிறைய இருக்கும்.
சரிங்களா? இந்த கேஸ் நான் என்ன பண்ணுவேன்னா ரேண்டம் இந்த மாடியூல் நேமு டாட் அதில் இருக்கிற ரேண்ட் இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ரேண்ட் இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து 0லேருந்து 10க்குள்ள ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா வாட் யூ டூ இஸ் பிரிண்ட் ஆஃப் இந்த மாடியூல் நேம் ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி வந்ததுன்னா நீங்கள் டாட் வச்சு பார்த்தாலே தெரியும். தெரியுதா உங்களுக்கு? ரேண்ட் இன்ட்னு ஒன்று இருக்கா? ரேண்ட் இன்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அது 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுது. ஓகே, ரேண்ட் இன்ட்டு 2 ஆர்குமெண்ட். எனக்கு 0லேருந்து 10க்குள்ள ஒரு நம்பர் வேணும் என்னோட யூஸ் கேஸ்க்கு. ஓகே, அப்படின்னா ஐ ட்ரை டு பிரிண்ட். ஃபர்ஸ்ட் 10 பிரிண்ட் ஆகுது, 1 பிரிண்ட் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் யூ சி மை அவுட்புட் இஸ் டிஃப்ரெண்ட். கரெக்டா? 8 பிரிண்ட் ஆகுது, 9 பிரிண்ட் ஆகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே எனக்கு வந்து 10லேருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா எனிதிங் யூ கேன் கிவ் எனிதிங் ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ என்ன பண்ணும், 10லேருந்து 100க்குள்ள ஏதாவது ரேண்டமாக நம்பர் பிரிண்ட் ஆகும். 44. So you see the output is different every time because it generates a random number between the start and end. Okay வா? ஸோ ரேண்டம் ஒரு இன்டீஜர் ஜென்ரேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரேண்டம்ங்கிற பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும், ஐ மீன் மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேண்டம் டாட் ரேண்ட் இன்டீஜர், ரேண்டம் இன்டீஜர் தான் ரேண்ட் இன்ட். ஸோ 10,100 அப்படி கொடுத்தனா எனக்கு 10லேருந்து 100க்குள்ள ரேண்டம் ஒரு இன்டீஜர் பிரிண்ட் ஆகும். யூ கேன் கிவ் எனி நம்பர்ஸ். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க. மிஸ்ஸிங் ஒன் ரெக்கார்ட் பொசிஷனல். ஸோ ரெண்டு இது கொடுக்கணும், ஆல்வேஸ் ரெண்டு இன்டீஜர் அக்செப்ட்ஸ் டூ ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஓகே, இது வந்து இன்டீஜர் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, நான் வந்து 100லேருந்து 500க்குள்ள தான் பண்ணணும். ஆனால் வந்து எனக்கு ஒன்னொன்னா வரக்கூடாது. 5 இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப் 5 வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100, 105, 110 அது மாதிரி ரேண்டம் ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னா I think we have something called range, rand range. Okay, 100, 500. எனக்கு வந்து increment of 5 வேணும் அப்படின்னா நான் 5 கொடுப்பேன். So what will happen here is it's the starting value is 100, 105. So இது எப்படி இருக்கும் அப்படின்னா 100, 105, 110, it goes on up to 500 இப்படி இருக்குமா? ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரேண்டம் வேல்யூ கொடுக்கும். ஸோ வந்து ரேண்டம் ரேஞ்ச் அதுக்கு பேர். இதுக்கு பேர் ரேண்டம் இன்டீஜர், இதுக்கு பேர் ரேண்டம் ரேஞ்ச். ஓகே, ஸோ இஃப் ஐ ட்ரை டு பிரிண்ட் திஸ், ஸோ 140 which is a divisible of 5, கரெக்டா? 345, 430. ஸோ நம்ம ஜெனரேட் பண்ற ரேண்டம் நம்பர் எல்லாமே வந்து இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப் 5. யூ கேன் கிவ் இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப் 10 ஆல்சோ. நீங்க அதுல 5 நம்பர் பிரிண்ட் பண்ணுங்க. என்ன பிரிண்ட் பண்றது? 5 நம்பர் வரிசையா ஒரு 5 நம்பர், ஏதாவது ஒரு ரேண்டம் 5 நம்பர். 5 நம்பர் வேணுமா? ஓகே, 480. ஓ இல்ல கண்டினியூஸா வர்றது 380, 420. அப்படின்னா ஒரே இதில் பிரிண்ட் பண்ண முடியாது. ஒரே இதில் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கிவ் லைக் another statement. ஓ அப்ப 5 தடவை தனித்தனியா கொடுக்கணும். ஆமா. ஓ இல்ல ஃபார் லூப்ல போடலாம்ல சார்? இல்லைன்னா ஃபார் லூப்பில் போடலாம். ஃபார் லூப்பில் போட்டோம்னா அதை வந்து நான் ஃபார் லூப் தான் எடுத்து சொல்ல போறேன். அதை நான் போட்டு காமிக்கிறேன் நான். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம் பிரிண்ட் ஆகும். இதில் ஒரு ரேண்டம் பிரிண்ட் ஆகும், இதில் ஒரு ரேண்டம் பிரிண்ட் ஆகும். பட் இஃப் யூ கிவ் இட் இன் ஃபார் லூப் இட் வில் பிரிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 430, 230. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் ஃபார் லூப் வந்து நம்ம பார்க்குறோம். ஃபார் லூப் பார்க்கலாம். அடுத்தது ஃபார் லூப் தான் பார்க்க போகிறோம். அதை வந்து இதை எப்படி மாடிஃபை பண்ணுறது, இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன பார்த்தோம், ரேண்டம் இன்டீஜர் பார்த்தோம், ரேண்டம் ரேஞ்ச் பார்த்தோம். மூணாவதாக பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ளோட். எனக்கு வந்து 0லேருந்து 1க்குள்ள வந்து ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா ரேண்டம் டாட் ரேண்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரேண்டம், சிம்பிளி ரேண்டம் இருக்கு. ஸோ இது என்ன பிரிண்ட் ஆகும்னா இட் வில் கிவ் யூ ஆல்வேஸ் த வேல்யூஸ் பிட்வீன் 0 and 1. ஓகே, யூ டோன்ட் ஹேவ் an option to specify what you want here. ஓகே, இங்கே வந்து நான் வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங் 100, எண்டு வந்து 500, இது வந்து 10ன்னு சொல்லி பார்த்தோம். ஐ மீன் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 10ன்னு பார்த்தோம்.
இங்க வந்து there is no option like that. ஸோ நான் கமெண்ட் பண்ணிட்டு இப்போ ரேண்டம் டாட் ரேண்டம் பண்ணேன்னா அப்படின்னா it will give me always a value between 0 to 1. It's a float. floating point value வந்து எனக்கு வந்து கொடுக்கும். So if I print every time எனக்கு 2 decimals தான் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் நம்ம? Anyone? ரவுண்டு. சூப்பர், குட். ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து எத்தனை ஆர்குமெண்ட் எடுத்துக்கும்? 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்குமா? ஒன்று வந்து நீங்கள் கொடுக்குற ஃப்ளோட்டிங் நம்பரு அண்ட் how many digits I want. ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா ரேண்டம் டாட் ரேண்டம் வந்து என்ன கொடுக்கும்? ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கொடுக்கும். இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரில் எனக்கு 2 டிஜிட் தான் வேணும் அப்படிங்கிறத ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் சி. 0.8 ஐ மீன் 2 டிஜிட் அப்படிங்கிறது வந்து இதையும் இந்த டெசிமல் பாயிண்ட் எடுத்துக்குது. ஓகே, ஸோ இஃப் ஐ கிவ் 3 இல்லை 0ன்றதா எடுத்துக்குதோ? 0.8 வருதுன்னு நினைக்கிறேன். எஸ், 0.80 அப்படின்றத மாதிரி. ஓகே, கரெக்ட். 0.11 enabled. ஓகே, frozen code. ஓகே, நான் குயிக்காக ரன் பண்ணிட்டேன். 1 செகண்ட். ஓ, பைத்தான் இதாயிடுச்சு எனக்கு. 0.32. ஸ்கிரீன் போயிடுச்சு. ஓ, போயிடுச்சா? ஸ்கிரீன் ஷேர் இப்போ கட் ஆயிடுச்சு. கிராஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 0.18, 0.30, ஓகே, 0.48. ஸோ இது மாதிரி வந்து எனக்கு வந்து between 0 and 1 வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரேண்ட் ரேஞ்ச் வந்து எதுக்குன்னு தெரிஞ்சது, ரேண்ட் இன்டீஜர் வந்து எதுக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோனா ப்ளே மோர் வித் ரேண்டம். ஓகே, நான் ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஐ ஸ்டார்ட் வித் இந்தியா, Sri Lanka, maybe USA, மெக்சிகோ. 7 கண்ட்ரி பண்ணலாம். 1 2 3 4 5, ஓகே 6, ஓகே, கொலம்பியா, பிரேசில். நான் வந்து 7 கண்ட்ரி வந்திருக்கேன். எனக்கு வந்து இதில் வந்து ரேண்டமாக ஒவ்வொரு டைம் பிரிண்ட் பண்ணும்போது ரேண்டம் கண்ட்ரி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு எப்படி பண்ணுறது? So with the logic so far we have seen, அதை வந்து பண்ண முடியும் நம்மளால. ரேண்டம்ல பண்ணலாம். ரேண்டம் நம்ம ஆப்வியஸாக ரேண்டம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். பட் எனக்கு வந்து சரி, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் ரேஞ்சிங் போட்டு இந்தியா கமா பிரேசில்னு கொடுத்தா வருமா? நோ. ஸோ ரேண்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரேண்டம் ரேஞ்ச் வந்து ஆல்வேஸ் அக்செப்ட் இன்டீஜர். இட் வில் நாட் அக்செப்ட் ஸ்ட்ரிங். குட் கெஸ். ஆனால் வந்து இட் won't work. ஓகே, எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எனக்கு வேணும். யூஎஸ்ஏ வேணும்னா எப்படி பிரிண்ட் பண்ணுவேன்? யூஎஸ்ஏ வேணும்னா எப்படி பண்ணுவேன்? நான் இண்டெக்ஸ்ல வச்சு பண்ணணும். கரெக்ட். பிரிண்ட் போட்டு கண்ட்ரிஸ் ஆஃப் யூஎஸ்ஏங்கிறதுனா இண்டெக்ஸ் 0 1 2 கொடுப்பேன். கரெக்டா? 2 கொடுத்தனா எனக்கு வந்து இது வந்து பிரிண்ட் ஆயிருது. ஸோ எனக்கு வந்து இப்போ ரேண்டம் கண்ட்ரி யூஎஸ்ஏ பிரிண்ட் ஆயிடுச்சா? எனக்கு ரேண்டம் கண்ட்ரி வேணும்னா, ரேண்டம் நம்பர் வேணும்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரேண்ட் இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணினேன். கரெக்டா? ஸோ அப்படின்னா இந்த 2 வந்து நான் இந்த 2 ஆர் 3 வாட் எவர் வேல்யூ இங்கே வந்து அதை வந்து நான் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணணும். கரெக்டா? இந்த வேல்யூ தான் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணணும். அப்போ தானே நமக்கு வேணுங்கிற ரேண்டமாக கிடைக்காது பிரிண்ட் ஆகும். எனி டவுட்? எனக்கு என்ன இண்டெக்ஸ் வேணும் அப்படிங்கறத தான் வந்து நான் ரேண்டமா ஜெனரேட் பண்ணணும். கரெக்ட்டா? புரியுது சார். யாருக்காவது क्वेश्चंस இருக்கா? யாருக்கா புரியலையா? சோ எல்லாருக்கும் ஓகே தானே இது? Which index I need, we are looking to generate randomly. கரெக்ட். ஆமா, என்ன இண்டெக்ஸ் வேணுங்கிறத நம்ம ஜெனரேட் பண்ண போறோம். எப்படி ரேண்டமா ஜெனரேட் பண்றது? ஸ்டார்டிங் வந்து நமக்கு ஆல்வேஸ் தெரியும் 0 தான். கரெக்ட்டா? ரேண்டம் டாட் எனக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும்? இங்க நானு ரேண்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணுவனா இல்ல ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ரேண்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணா எல்லா இண்டெக்ஸும் கொடுத்துக்கலாம் இல்லீங்களா? எந்த இண்டெக்ஸ் பிட்வீன் எந்த இண்டெக்ஸ்க்குள்ள வேணா வரலாம் இல்ல? நோ இண்டெக்ஸ் வந்து நமக்கு டிஃபைன்டு. ஓகேங்களா? ரேஞ்சுங்கிறது ஸ்டெப் ஃபங்க்ஷனோட இருக்குது. ஓகே, நீங்க 1 கொடுக்கலாம் ஆப்வியஸா. பட் ரேஞ்ச் எதுக்காக பார்த்தோம்?
ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரிமெண்டலா போகணும். 105 அப்படிங்கிற மாதிரி போகும். நான் ரேண்ட் இன்ட்டுங்கிறது என்ன? ரேண்ட் இன்ட்டுங்கிறது வந்து பை டிஃபால்ட்டா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஸ்டார்டிங்ல எண்டு வரைக்கும். நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ரேண்ட் இன்ட் கொடுக்குறேன். ஓகே. ஸ்டார்ட் வந்து என்னது இங்க? 0. ஓகே. எண்டு வந்து என்னது? 0, 1, 2, 3, 4. 4. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் 7 ஐட்டம் இருக்கு. 6. நோ 6 கொடுத்தனா 6 வரைக்கும் தான் வரும். 7 வராது. 0ல இருந்து ஆரம்பிச்சா? நோ 0ல இருந்து வரும். 0ல இருந்து 6. ஓகே வெயிட் பண்ணுங்க. 0ல இருந்து நோ இது 0ல இருந்து 6க்குள்ள தான் வந்து ரேண்டமா ஒரு ஐட்டம் கொடுக்கும். கரெக்ட்டா? ஆமா. ஓகே. ஆமாங்க. நமக்கு இங்க வந்து 0th கொஸ்டின் கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ரெண்டு வழியில பண்ணலாம் இது. நீங்க வந்து செகண்ட் வே சொல்றீங்க. ஸோ 0ல இருந்து இது வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 இப்படி கொடுக்குறேன். ஸோ இதை வந்து இந்த ரேண்ட் இன்டீஜர்ங்கிறது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? நமக்கு இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுது. கரெக்டா? ஸோ நான் வந்து இதுதான் வந்து நம்ம ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண வேல்யூ. நான் வந்து ரேண்டம் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து இந்த இதோட டைப் என்னது? ஸ்ட்ரிங். இன்டீஜர் தான் ரிட்டர்ன் பண்ணும். அது இன்டிஜர். இன்டீஜர். ஸோ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுங்க? ஆல்வேஸ் எவ்ரி டைம் ஐ ரன் இட் கிவ்ஸ் மீ a different value. கரெக்டா? between 0 and 6. கரெக்டா? இந்த லைன் நம்பர் 13 அதான் பண்ணுது. ஆமாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? யாராவது சொல்ல வந்தீங்க ஏதாவது? சொல்லுங்க. இப்போ ரேண்ட் இன்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் இன்டீஜர். பட் ஆனா அந்த இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங் தானே. சோ ரேண்டம் வேல்யூ நோ so far we haven't இந்த லிஸ்ட் பத்தி நம்ம மறந்துருங்க இப்போதைக்கு. ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணும்? டிஃபால்ட்டா இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணும். இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? between 0 and 6 வந்து ஒரு இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? ஐ மீன் both are included. ஸோ எவ்ரி டைம் ஐ ரன் 5 வருது, 6 வருது, 5 வருது, 1 வருது. ஸோ இது மாதிரி ரேண்டமா வருது. ஸோ இந்த ரேண்டம் வேல்யூ தான் நான் கொண்டு நம்ம லிஸ்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த லிஸ்ட் எப்படி எனக்கு ரேண்டமா ஒரு இண்டெக்ஸ் வேணும் எப்படி எடுப்பேன்? இந்த ரேண்டம் வேல்யூ தான் உங்களோட இண்டெக்ஸ் இப்போ. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? கண்ட்ரிஸ் அப்படிங்கிறதுல இந்த ரேண்டம் வேல்யூங்கிறது என்ன? இன்டீஜர். அதுதான் இண்டெக்ஸ். கரெக்டா? புரிஞ்சுதா இப்போ? ஸோ ஒரு 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 யூஎஸ்ஏ வேணா என்ன பண்ணுவேன்? நான் 2 கண்ட்ரிஸ் ஆஃப் 2ன்னு கொடுப்பேன். மெக்சிகோ வேணா கண்ட்ரிஸ் ஆஃப் 3ன்னு கொடுப்பேன். ஸோ இப்போ நான் ஹார்ட் கோட் பண்ணாம நான் ரேண்டமா ஜென்ரேட் பண்ண இன்டீஜர் வேல்யூ வந்து நான் இண்டெக்ஸா யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே கிளியர்? சோ இந்த யூஸ் கேஸ் எங்கங்க யூஸ் படுத்துவாங்க? இது இந்த ரேண்டம் வேல்யூ. இதுல இந்த ரேண்டம் பிக் பண்ணது. ரேண்டமா பிக் பண்றது நம்ம உங்க ப்ராஜெக்ட்லயே சில இடத்துல வந்து இது பண்ற மாதிரி இருக்கும், யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு எக்ஸாக்டா ஸ்பெசிஃபிக்கா பண்ண தெரியல. பட் டெஃபினட்டா உங்களோட இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க நீங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது பார்க்கும்போது கண்டிப்பா இருக்கும். ஓகே. ஸோ நீங்க ரேண்டம் வேல்யூ வந்து நம்மளுக்கு இப்போ ஓடிபி எல்லாம் ஜெனரேட் பண்றாங்க இல்லைங்க? ரேண்டமா ரேண்டம் வேல்யூ இப்போ 6 டிஜிட்ல வேணும் எனக்கு. ஓ 6 டிஜிட்ல வேணும் அப்படின்னா அப்போ இப்ப வந்து ரேண்டம் பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர் இருக்குது. அதெல்லாம் எல்லாம் கூட ரேண்டம் பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர் வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க்கா கொடுக்கலாம்ன்றது நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே குட். சூப்பர். ஓகே ஃபைன். ஸோ கண்ட்ரிஸ் ஆஃப் இப்போ வந்து இது வந்து ஒரு இண்டெக்ஸ். கரெக்டா? இந்த இண்டெக்ஸை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். மெக்சிகோ வந்துருச்சு. ஏன்னா வந்து இப்போ வந்து மெக்சிகோ வந்துருதுன்னா அது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருப்பது? 0, 1, 2, 3 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ரேண்டம் வேல்யூ இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கு பேசாம எங்கேயாவது ரேண்டம் ஸ்ட்ரிங் இருக்கான்னு பாருங்க ஜவஹர். இல்ல ரேண்டம் ஸ்ட்ரிங்ல வந்து ரேண்டம் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபங்க்ஷன் எதை அக்செப்ட் பண்ணுதோ அதை தான் பண்ண முடியும். நம்ம இங்க பாத்தீங்கன்னா இல்ல சொல்றேன் சும்மா இது இவ்வளவு இது போய் இன்டிஜர் பார்த்து. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரேண்டம் இன்ட்டுங்கிற இந்த இது என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கு? 5ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ 5ங்கிறது என்ன? 0, 1, 2, 3, 4, 5 which is கொலம்பியா. ஸோ as expected கொலம்பியா வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஸோ மறுபடியும் ரன் பண்றேன். 2 வந்திருக்கு, USA பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 0, 1, 2. ஸோ பேசிக்கா என்ன பண்றோம்? நம்ம வந்து
லிஸ்ட் எப்படி அக்சஸ் பண்றேன்னு தெரியணும். லிஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் எப்படி அக்சஸ் பண்றேன்னு தெரியணும். அது இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்றோம். ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம ரேண்டமா ஜெனரேட் பண்ணி நம்ம எங்க வந்து இந்த ரேண்டம் வேல்யூ அப்ளை பண்ணணுமோ இண்டெக்ஸ்க்கு பதிலாக அந்த ரேண்டம் வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். அவ்வளவுதான். வெரி 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 சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு? அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா அதுல? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்ல வந்து எப்படி ரேண்டமா ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கரெக்டா? ஓகே ஆல்ரைட். இப்போ நம்ம ஒரு கேம் குயிக்கா ஒரு கேம் மாதிரி வந்து இது பண்ண போறோம். என்ன கேம்னா நம்ம எல்லாருமே வந்து ராக் பேப்பர் சிசர் கேம் வந்து விளையாண்டுருப்போம்ல. ஓகே, ஸோ ராக் பேப்பர் சிசர் எல்லாருமே விளையாண்டுருப்போம். ஸோ நாம என்ன பண்ண போறோம்னா we are going to play ராக் பேப்பர் சிசர் வித் கம்ப்யூட்டர். ஓகே, இந்த ரேண்டம் லாஜிக் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை பண்ண போறோம். ஓகே, ஸோ நீங்க வந்து ராக் பண்றீங்க. அது வந்து கம்ப்யூட்டர் வந்து பேப்பர் பண்ணுதுன்னா ஹூ வின்ஸ்? நீங்க வந்து ராக்கு, கம்ப்யூட்டர் வந்து பேப்பர் கேன் கவர் ராக். கரெக்டா? அதனால பேப்பர் தான் வின்னர். கரெக்டா? பேப்பர் தான் வின்னர். இந்த எல்லாருக்கும் தெரியுமில்ல இந்த கேம். நீங்க பேப்பர் போடுறீங்க, கம்ப்யூட்டர் ராக் போட்டதுன்னா நீங்க தான் வின்னர். யூ வின் பேப்பர். அந்த பேப்பர் தான் வின்னர். எல்லாத்துக்கும் தெரியுமில்ல இந்த கேம்? யாருக்கோ தெரியாதா? எனக்கு இந்த கேம் தெரியும் ஜான். ஆனா வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல எது வின்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நினைச்சேன் ஸ்ட்ராங்கஸ்ட் தான் வின்னு. மூணுமே வந்து மியூச்சுவலா ஒன்னொன்னு பீட் பண்ணிக்க முடியும். இப்ப இந்த சிசர் இருக்குன்னா சிசர் பேப்பர் இருந்ததுன்னா சிசரை வச்சு பேப்பரை கட் பண்ண முடியும். கரெக்டா? அப்படின்னா சிசர் தான் வின்னர். ஓகே, ராக்கும் சிசர் இருக்கு அப்படின்னா ராக்கை வச்சு சிசரை கொட்டி உடைக்க முடியும். கரெக்டா? அப்படின்னா ராக்கு தான் வின்னர். பேப்பர் ராக் இருக்குன்னா பேப்பர் தான் வின்னர். ஏன்னா யூ கேன் கவர் ராக் வித் பேப்பர். ஸோ ராக்கு பேப்பரை கிழிச்சிடாதா? குட் கொஸ்டின். கேம்ல அப்படிதாங்க. ஆமா, சம்டைம்ஸ் லாஜிக் எல்லாம் பேப்பர் ராக் அப்படின்னு என்ன வரும்? அப்புறம் டை. அப்படின்னா டை. ரெண்டு பேருமே நீங்க ரெண்டு பேருமே ராக் பேப்பர் சிசர் போடும்போது ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இட்ஸ் a draw டை. கரெக்டா? ஸோ இந்த கேம் நீங்க வந்து தெரிஞ்சாவே போதும். அந்த லாஜிக் தான் எழுத போறப்ப நம்ம பேப்பர் ராக்கு, சிசர் ராக்கு, ராக் வந்து வின்னர். ஸோ பேப்பர் ராக்கு, ராக் பேப்பர், சிசர் பேப்பர்ல யார் வந்து வின்னர்? சிசர் வந்து வின்னர். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்து இதை மேனுவலா டைப் பண்றதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இதை வந்து ஆல்ரெடி வந்து நான் போட்டு வச்சுட்டேங்க. இந்த இது மட்டும். ஸோ இது பார்த்தா கை மாதிரி தெரியுதா? ஆமா, கை மாதிரி தெரியுதா? ஓகே ஃபைன். ஸோ இது வந்து என்ன டைப்? ராக்குங்கிறது என்ன டைப்? என்ன வேரியபிள் டைப்? ஸ்ட்ரிங். ஆமா, இது வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங். ஏன்னா வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணா இட் கேன் ஸ்பேன் அக்ராஸ் மல்டிபிள் லைன்ஸ். ஒன்று பாருங்க நிறைய லைன்ஸா போகுது. ஓகேங்களா? ஸோ பேப்பர் நமக்கு வந்து உங்களுக்கு கேம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ராக் அப்படின்னா வந்து கையை வந்து மடக்குவோம். கையை மடக்கணும் மாதிரி, உள்ளங்கையை வந்து இப்படி மடக்கணும் மாதிரி வைப்போம். பேப்பர் அப்படின்னா கையை ஓப்பனாக வைப்போம். சிசர் அப்படின்னா 2 விரல மட்டும் சிசரை வச்சு கட் பண்ற மாதிரி வந்து மேபி நான் வீடியோல வந்து எனக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியலன்னா. ஓகே, அதான் வி மாதிரி காட்டுறோம். ராக் அப்படின்னா கை வந்து இப்படி வைப்போம். கரெக்டா? கை வந்து இப்படி கையை மடிச்சு வைப்போம். பேப்பர் அப்படின்னா கையை வந்து இப்படி வைப்போம் ஸ்ட்ரைட்டா. இப்படி கை ஸ்ட்ரைட்டா அப்படி வைப்போம். சிசர் அப்படின்னா கையை இப்படி வைப்போம். ஓகே, கையை இப்படி வைப்போம் கையை. ஸோ அதுதான் வந்து ராக் பேப்பர் சிசர். ஸோ அந்த மாதிரி ரெப்ரஸன்டேஷன் கொண்டு வரக்காக தான் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இஃப் இட்ஸ் நாட் இதுனா நோ அப்படியே எக்ஸ்கியூஸ் இட். ஓகே, சிசர் கிரியேட்டிவிட்டி வந்து செம்மைங்க.
இல்ல எல்லாமே இதெல்லாம் ஆன்லைன் தாங்க. நான் பெருசாலாம் எதுவும் பண்ணல. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, ராக்கு, பேப்பரு, சிசர் 3 பண்ணியாச்சு. ஸோ இந்த 3ஐயும் வந்து நான் ஒரு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் போடுறேன். என்ன பண்ண போறேன்? இத வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த 3ஐயும் வந்து ஒரு லிஸ்ட்ல போடுறேன். ஸோ நான் என்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு? ராக் அப்படிங்கிற ஒரு அந்த ராக் இதுதான் ராக்கு அப்படிங்கிறது நத்திங் பட் ஸ்ட்ரிங்கு. பேப்பர் இஸ் அகைன் நத்திங் பட் ஸ்ட்ரிங்கு. சிசர் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரிங்கு. கோட்ஸ்ல போடணுமா? கோட்ஸ்ல போட தேவையில்லை, ஆல்ரெடி வந்து வேரியபிள் தானே. ஓ ஏர்லியர்